கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லவிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி கொண்டு இதிலிருந்து நான் எப்படி தப்புவேன், அல்லது எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எப்படி நான் இதை எல்லாம் சமாளிக்க போகிறேன், அல்லது ஏதோ ஒரு கவலையை நினைத்து நினைத்து என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, சந்தோஷம் என்பது எனக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் பயப்படாதே, நம்பிக்கையாய் மாத்திரம் இரு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பலன். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சோர்ந்து போவதற்கோ புலம்புவதற்கோ அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அநேக நேரத்தில் நாம் பயப்படுகிறதற்கு காரணம் நாம் பலவீனமாயிருப்பதுதான். ஒரு சிலருக்கு 4 பேர் முன்பாக பேசுவதற்கே ஒரு பயம் காணப்படுகிறது. ஐயோ, நான் அவ்வளவு தகுதி உள்ளவள் அல்ல என்று. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தகுதி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பலமுள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தேவன் மிகுந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாயிற்றே. அப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் நம்பிக்கையாயிரு, நான் உன் பலனாயிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீ துக்கத்தை நினைத்து நினைத்து உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்த புலம்பல் பாட்டு போதும். உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற, உன்னுடைய கடந்த காலத்தை மாற்ற, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற நான் இருக்கிறேன். ஆகவே நீ எதை குறித்தும் சோர்ந்து போகாதே, நீ பயப்படாதே. நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை உற்சாகத்துடன் ஆனந்த பலியிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நேரத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி சமாளிப்பேன், நான் எப்படி இதை மேற்கொள்வேன் என்று நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறதினால்தான் நம்மை அறியாமலே பயம் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. அப்படி பயம் வரும்போதெல்லாம் என் தேவன் பார்த்து கொள்ள போகிறார், அவர் என்னை ரட்சிக்க போகிறார், நான் ஏன் கலங்க வேண்டும்? ஆகவே நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் அறிக்கையிடுங்கள். என்ன தெரியுமா? நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஏனென்றால் என் பலன், என் கீதமானவர், அவர் என் பலன், என் கீதமானவர், என் ரட்சிப்பானவர் இயேசு கிறிஸ்துதான். ஆகவே நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அறிக்கையிட்டு பாருங்கள். நீங்கள் அறிக்கையிட பயம் உங்களை விட்டு மறைவதையும் பார்ப்பீர்கள், எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் உங்களுக்கு உண்டாவதையும் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.